ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான காஞ்சிபுரம் இட்லி தாங்க. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் தரக்கூடிய பிரசாதமான அந்த இட்லியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த இட்லி. நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். கோவிலில் பிரசாதமாக தரக்கூடிய அந்த இட்லியில் பச்சரிசி மட்டும்தான் பயன்படுத்தி செய்வாங்க. கோவில் பிரசாதத்தில் புழுங்கலரிசி பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம வீட்டில் செய்கிற இட்லி அப்படிங்கிறதுனால நான் இதில் புழுங்கலரிசியும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். அந்த அளவுகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கமன்னு ரொம்ப ருசியான காஞ்சிபுரம் இட்லி ரெடி பண்ணிடலாம். இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு தனியாக நீங்கள் சைட் டிஷ் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. மிளகாய் பொடி சேர்த்து சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விதவிதமான இட்லி பொடி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இட்லி செய்யறதுக்கு அரிசியை எப்படி ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். 1 கப் அளவு 5020 புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். தலை தட்டி எடுத்திருக்கேன். இதே போல தலை தட்டி தான் மற்ற அரிசி உளுந்து எல்லாத்தையுமே அளக்க போகிறோம். இதில் 1 கப் அளவு தலை தட்டி புழுங்கல் அரிசி 5020 சேர்த்தாச்சு. அதே கப்பில் 1 கப் அளவு தலை தட்டி 5020 பச்சரிசி சேர்க்கிறேன். இந்த அரிசி சேர்த்து செய்யும்போது இட்லி நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து தலை தட்டி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா தான் ஊற வச்சு செய்ய போகிறோம். இந்த 5020 அரிசி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பொன்னி பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இட்லிக்கு பயன்படுத்துகிற குண்டு அரிசி சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி விட்டு 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்து, அதாவது குடிக்கிறதுக்கு நம்ம எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ, சமையலுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணியை இதில் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இது போல் அரிசியிலேருந்து தண்ணியை நல்லா இருத்துட்ட பிறகு இந்த அரிசியில் தண்ணி சேர்த்து ஊற வச்சிருங்க. இந்த அரிசி ஊறுது இல்லைங்களா, அந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். சாதாரணமாக வெயில் அதிகம் இல்லாத நாட்களாக இருந்ததுன்னா இதை நீங்கள் வெளியிலேயே அப்படியே வச்சிடலாம். வெயில் அதிகமாக இருக்கிற நாட்களில் இந்த தண்ணி புளிச்சிடும். அதனால நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் இந்த அரிசியும் பருப்பும் 5 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊறினாதான் மாவு அரைக்கிறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசியை கழுவின பிறகு அதில் ஊற்றுற தண்ணி இது போல் தெளிவாக இருக்கணும். இப்போ 5 மணி நேரம் இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்க எந்த அளவு பெருசு பெருசாக உளுந்துலாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சாதாரணமாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்கும் இல்லைங்களா, அந்த 1 கல் கிரைண்டர், அந்த கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் மாவு நல்லா காணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 3 கல் 2 கல் கிரைண்டரில் சேர்த்து இந்த மாவை இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. காஞ்சிபுரம் இட்லியில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவு இது போல் கொரகொரப்பாக அரைக்கணும். மைய அரைக்கக்கூடாது. மைய அரைச்சிட்டிங்கன்னா இட்லி நீங்கள் புட்டா கோவிலில் சாப்பிட்ற அந்த இட்லி போல் வராது, வழவழப்பாக இருக்கும். அதனால இந்த அளவு நல்ல கொரகொரப்பாக திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் உப்பு சேர்க்கணும். உப்பை இது போல் மேலாக்க தூவி விட்டுடுங்க. உப்பை சேர்த்து கரைக்க வேணாம். நான் இன்னைக்கு எடுத்த அந்த அளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு மட்டுமே சேருங்க, தூளுப்பு சேர்க்க வேணாம். கல்லுப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி இந்த மாவை 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சுக்கலாம். கிளைமேட்டை பொறுத்து புளிக்கிறதுக்கு உண்டான நேரம் வேறுபடும். வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரமாகவே புளிச்சிடும். மழைக்காலம் குளிர்காலமாக இருந்ததுன்னா புளிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா புளிச்சிருச்சு.
கரண்டி வச்சு பார்க்கும் பொழுதே மாவு நல்லா மேலே எழும்பி இருக்கிறது தெரியும். பாருங்க எந்த அளவு சாஃப்டா மாவு வருதுன்ட்டு. எப்பொழுதுமே மாவு கரைக்கும் பொழுது நம்ம அடிச்சு கரைக்கலாம். ஆனா மாவு புளிச்ச பிறகு கரண்டி வச்சு மெதுவாக தான் நம்ம கலக்கணும். கை வச்சு கலக்கிற மாதிரி இருந்தால் கூட கலக்கிக்கலாம். ஆனால் மெதுவாக தான் நம்ம கலக்கணும். ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது. அடித்து கலந்துட்டிங்கனாலும் இட்லி நல்லா சாஃப்டாக வராது. மாவோட பக்குவம் பார்த்துக்கோங்க. மாவு இந்த அளவு இருந்தால் தான் இட்லி பர்ஃபெக்டாக வரும். மாவு தண்ணியாக இருந்துச்சுனாலும் இட்லி சரியாக வராது. மாவு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இட்லி கல் மாதிரி இருக்கும். இது போல் ஒரு பக்குவத்தில் மாவு இருக்கணும். மாவு எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இது போல் சாஃப்டாக நமக்கு கீழே இறங்கணும். ஊற்றுற மாவு உடனே கரைஞ்சி போயிடக்கூடாது. அந்த பக்குவம் கரெக்டாக பார்த்து கரைச்சி புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நல்ல ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நான் எடுத்த அரிசிக்கு உண்டான அளவு எண்ணெய் தான் சொல்கிறேன். நீங்கள் 1 கிலோ அளவுள்ள மாவு கரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரைக்கும் எண்ணெய் தேவைப்படும். அதுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாவோ இல்லை குறைவாவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்கணும். மிளகு சேர்க்கும் பொழுது கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. ஏன்னா மிளகு வெடிக்கும். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மிளகு நல்லா வெடித்து வெளியே செதறும். அதனால தீயை குறைச்சி வச்சிருங்க. அதற்கு அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரியட்டும். சீரகமும் பொரிஞ்சு நல்ல வாசனை வரும். இந்த சமயத்தில் 1.5 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துடலாம். இஞ்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த பச்சை வாசனை எல்லாமே நமக்கு மாறணும். இதிலேயே கருவேப்பிலை இலைகள் 2 இனுக்கு உருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகளும் சேர்க்க மறக்கக்கூடாது. ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப முக்கியம் இந்த காஞ்சிபுரம் இட்லியில். இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுதுதான் அந்த ஒரிஜினல் மனம் நமக்கு கிடைக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லா ஓரளவு பொரிஞ்சு வந்துருச்சு. இதெல்லாம் குறைவான தீயில வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம புளிக்க வச்ச மாவுலேயே பாதி அளவு மாவை தான் நான் இன்னைக்கு இட்லியாக சுட போகிறேன். அதற்கு உண்டான தாளிப்பு தான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து மாவில் நம்ம சேர்த்துடலாம். மாவில் சேர்த்த பிறகு சுக்குத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுள்ள மாவு இருக்கும். இந்த மாவுக்கு உண்டான அளவுகள் தான் சேர்க்கிறேன். அதனோடையே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சுக்குத்தூளில் அவசியம் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து செஞ்சாதான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த தாளிப்பை பொறுத்த வரைக்கும் மிளகு, சீரகம், சுக்குத்தூள் இதனோட அளவுகள்லாம் கொஞ்சம் கூடுதல் குறைவாக கூட இருக்கலாம். தவறு கிடையாது. சிலர் இதில் பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டு கூட செய்வாங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிக்கிற மாதிரி இருந்தாலும் தாளிப்பாங்க. அது உங்களோட விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தாளிப்பை இது போல் ரெடி பண்ணாமல் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பச்சையாகவே சேர்த்து எண்ணெயும் பச்சையாகவே இதில் ஊற்றியும் கூட இட்லி சுடலாம். இப்போ இது போல் ஒரு கப்பில் தான் இட்லி மாவு நான் ஊற்றி வைக்க போகிறேன். இதில் நல்லெண்ணெய் தடவி வச்சாச்சு. இந்த கப்பில் தேவையான அளவு மாவு நம்ம சேர்த்து சாதாரணமாக இட்லி எப்படி சுடுவோமோ அதே போல் தான் சுடுவோம். நீங்கள் டம்ளரில் கூட இதை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றி வைக்கிற கப்போட சைஸ் எந்த அளவு இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இட்லி வேகிறதுக்கு உண்டான டைம் ஆகும். காஞ்சிபுரத்துலையும் கோவிலில் செய்யும்பொழுது குடலை அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில்ல ஒரு நீட்டாக வச்சுருப்பாங்க. அதில் வாழை இலையோ இல்லை மந்தார இலையோ வச்சு தான் செய்வாங்க. பொதுவாக அதுக்கு வாழை இலை பயன்படுத்துவாங்க. அதே ஒரிஜினல் ரெசிபியை அதே குடலையில் செஞ்சு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஓல்டு வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுபோல் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இது போல் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே, அதாவது ஒரு 15 நிமிஷத்துலேயே வெந்துடும். இட்லி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இது போல் ஒரு வடிகட்டி மேலே தான் நான் அந்த கப் எல்லாத்தையும் அடுக்க போகிறேன். நீங்கள் இட்லி தட்டில் அப்படியே வேக வைக்கிற மாதிரி இருந்தால் கூட வேக வச்சுக்கலாம். இல்லை தனியாக நீங்கள் ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த ஸ்டீமரில் நீங்கள் இந்த கப்பெல்லாம் வச்சு வேக வச்சுக்கலாம். உங்களோட வசதிப்படி எப்படி வேக வைக்கணுமோ அதுபோல் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஆனால் அந்த தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வந்த பிறகு தான் இந்த கப்பை வச்சு தட்டு போட்டு மூடணும்.
15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இது போல் ஒரு கம்பியோ கத்தியோ அதுக்குள்ளே நுழைச்சி பார்த்தீங்கன்னா அதில் மாவு ஒட்டாமல் வரும். அதை வச்சு நீங்கள் இட்லி வெந்துருச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மாவு வேகலைன்னா இந்த கம்பியில் அப்படியே மாவு ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ இட்லி நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கத்தி வச்சோ இல்லை சின்னதாக ஒரு கரண்டி இருக்கும் இல்லைங்களா இட்லி எடுக்கிறதுக்கு, அந்த கரண்டி வச்சோ எடுத்திங்கன்னா இது போல் உடையாமல் பர்ஃபெக்டாக இட்லி வந்துடுங்க. இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதே அளவுகளோட இந்த காஞ்சிபுரம் இட்லியை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு இது போல் ஒரு இட்லி பொடியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளவு டேஸ்டியாக இருக்குங்க. இந்த இட்லி சீக்கிரத்தில் வறண்டு போகாது. லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இந்த இட்லி பர்ஃபெக்டாக வரணும்னா அரிசி பருப்போட அளவு, அதை ஊற வைக்கிற விதம், அரைக்கிற விதம், கரைக்கிற பக்குவம் எல்லாமே ரொம்ப முக்கியங்க. நீங்களும் இதே முறைப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான காரசாரமான ஒரு இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். இந்த இட்லி பொடியும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரசாரமான இட்லி பொடி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே நம்ம விட தேவையில்லை. அதில் 200 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும். அது போல் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விடணும். நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டாதான் இந்த கடலைப்பருப்போட பச்சை மணம் மாறும். அதே சமயத்தில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இது போல் வறுபட்டு வரும். வறுக்கிறதுக்கு மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கரண்டி சூடேறாது. அந்த பருப்பை எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே கடாயில் எந்த அளவு நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் 200 கிராம் அப்படி தான் எடுக்கணுன்றது கிடையாது. ஏதாவது ஒரு கப்போ இல்லை டம்ளரோ மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்தையும் கைவிடாமல் வருங்க. உளுந்தில் நல்ல ஒரு வாசனை வரும். ஓரளவு வறுபட்ட பிறகே நல்ல ஒரு மனம் வரும். அந்த மனம் வீடு முழுக்கமே உங்களுக்கு வாசனையாக தெரியும். அதுபோல் ஒரு வாசனையும் இந்த கலரும் வர சமயத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் சேர்த்துக்கலாம். சீரகம் நிறைய சேர்க்க வேணாம். நான் சொல்கிற இந்த அளவுகளுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் போதுமானதாக இருக்கும். உளுந்தும் சீரகமும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து அதே தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். இப்போ அதே கடாயிலேயே தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் தோலோடு இருக்க கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். எள்ளுலேருந்து அந்த ஒரு மணம் வரும். எள்ளு லைட்டாக கலர் மாறும், பட்னு வெடிக்கும். இதெல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். எள்ளு கருகிடுச்சுனாலும் நம்மளோட இட்லி பொடியோட டேஸ்ட்டை மாற்றி கொடுத்துரும். அதனால் கரெக்டாக கைவிடாமல் அந்த பதம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு சரியாக வறுபடலை அப்படின்னாலுமே கூட அந்த பச்சை மணம் போல் நமக்கு தெரியும். அதனால் கரெக்டாக வறுத்துட்டு இது போல் பதம் வந்த உடனே அதே பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. இப்போது அதே கடாயில் தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. உப்போட அளவு பார்த்து கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உப்பை லைட்டாக கலந்து விட்டுலாம். கலந்து விட்ட பிறகு இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 20லேருந்து 25 காஞ்ச மிளகாய் இருக்கும் சேர்த்துருக்கேன். இது நீல மிளகாய் தான். நீங்கள் குண்டு மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாயை கூடுதலாகவோ இல்லை குறைவாக கூட சேர்த்துக்கலாம். சில சமயம் மிளகாய் நல்ல காரமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் குறைச்சும் சேர்த்துக்கலாம். மிளகாயை சேர்த்த பிறகு இது போல் கைவிடாமல் கலந்து விடுங்க. அப்படியே விட்டுட்டா அடியில் இருக்க மிளகாய் மட்டும் அப்படியே கருகுன கலரில் மாறிடும். அப்போ நம்மளோட இட்லி பொடி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் 1 நிமிஷத்துக்கு மட்டும் மிளகாயை வறுத்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதே சூடான கடாயில் மிளகாயை விட்டுடுங்க. அந்த சூடே மிளகாய்க்கு கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். இப்போ தட்டில் ஏற்கனவே பருப்புலாம் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்புலாம் நல்லா ஆறிடுச்சு.
ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். எப்பொழுதுமே சூடான பொருளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். முதல்ல எப்பொழுதுமே மிக்ஸி ஜாரில் மிளகாயை சேர்த்துருங்க. மிளகாயை சேர்த்துட்டு அதை கொரப்பாக நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு பிறகு தான் பருப்பு சேர்க்கணும். மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சா சரியாக அரைப்படாது. அதனால தான் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றாவே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். வீட்டில் அரைக்கும்பொழுது இதேபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இப்போது இந்த பருப்புலாம் சேர்த்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பருப்புலாம் சேர்த்து செய்கிற இட்லி பொடி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் பெருங்காயத்தூள் சேருங்க. அது உடம்புக்கும் நல்லது, மனமும் நல்லா தரும். பருப்பு சேர்த்த பிறகு பல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது போல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. சிலருக்கு ரொம்ப நைஸாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு இதை விட கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும். அது உங்களோட விருப்பப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் தட்டில் கொட்டி இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு ஈரப்படாமல் எடுத்தீங்கன்னா இது 6 மாதம் வரைக்கும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 வருஷம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சும்மா கம்மன்னு வாசனையில் ஒரு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ இந்த இட்லி பொடியை நல்லா கலந்துட்டு சூடான இட்லியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல் தாங்க. இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் இந்த இட்லி பொடியை நீங்களும் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது போல விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. சுவையா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.